உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்வி ராஜனின் மதிய வணக்கம். இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனையும் 18 சித்தர்களையும் பிரபஞ்ச சக்தியையும் மனதார வேண்டிக் கொள்கிறேன். கோடை காலம் அதிகரித்து விட்டது. வெயில் மிகவும் கடுமையாக உள்ளது. ஆகவே உடல் உஷ்ணம் குறைப்பதற்கு சில வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய ஒரு வைத்திய சம்பந்தமான குறிப்புகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் நீர் சுருக்கு, நீர் எரிச்சல் இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே இதற்கு முந்தைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை பார்க்காதவர்கள் என்னுடைய சேனலில் சென்று எஸ்விஆர்ஜே சேனல் என்று டைப் செய்து அதை பார்த்து தெரிந்து கொள்ளவும். இன்றைக்கு அந்த வகையில் மலச்சிக்கல், ஏற்கனவே நேற்று மலச்சிக்கலுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்கிறேன். அதைத் தொடர்ந்து இன்றைக்கும் ஒரு சின்ன எளிமையான மருத்துவ குறிப்புகளை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையில் ஒரு வாழைப்பழம், தினசரி இரவு வாழைக்காயில் பழுத்த பழம் வாழைப்பழம், அந்த பழம் இரவு ஒரு 7 மணி 8 மணி அளவில் சாப்பாட்டுக்கு முன்போ அல்லது பின்போ 1 அல்லது 2 பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் இரவு படுப்பதற்கு முன்பு ஒரு அரை மணி முன்பாக வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்துவிட்டு ஒரு 15 நிமிடம் கழித்து உறங்க செல்லலாம். விடிய காலம் எழுந்தவுடன் மலம் மிக எளிதாக கழிந்துவிடும். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இருக்கும். அடுத்து தினசரி ஒரு கொய்யாப்பழம், நல்ல கனிந்த கொய்யாவாக ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். எந்த காரணம் கொண்டும் உடலை உஷ்ணமாகாமல் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியபடி மலச்சிக்கல் கோடை காலத்திலும் வரும், குளிர்காலத்திலும் வரும். ஆகவே இப்பொழுது உடல் உஷ்ணமும் வெளியில் உள்ள உஷ்ணமும் அதிகமாகும் பொழுது மலச்சிக்கல் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் இந்த எளிமையான விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொண்டால் உங்களுக்கு மலச்சிக்கல் என்பத பிரச்சனையே இருக்காது. ஆகவே நான் சொல்லிய இந்த சின்ன வைத்திய குறிப்புகளை நீங்கள் செய்து கொள்ளுமாறு உங்கள் எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தினசரி ஒரு 2 அல்லது 3 துண்டுகள் வாட்டர்மெலன் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் பழம் என்று சொல்வார்கள், தர்பூசணி என்று சொல்வார்கள், அந்த பழத்தில் ஒரு 2-3 பீஸ்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். ஆரஞ்சு, கொடை ஆரஞ்சு அல்லது கமலா ஆரஞ்சு என்பார்கள், அதனுடைய சாறு ஒரு 50 மில்லி சாப்பிடலாம். கருப்பு திராட்சை சாறு ஒரு 50 ml சாப்பிடலாம். மாதுளம்பழச்சாறு ஒரு 50 ml சாப்பிடலாம். இது எல்லாமே உடலை மிகவும் குளிர்ச்சியாகி மலத்தை மிக எளிதாக வெளியேற்றுவதற்கு உதவும். ஏன் திரும்ப சொல்கிறேன் என்றால், மலச்சிக்கலே அனைத்து சிக்கலுக்கும் காரணம் என்று சித்த மருத்துவம் சொல்கிறது. ஆகவே இந்த சின்ன விஷயங்களை நீங்கள் செய்து பார்த்து ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் சகல சௌபாகியங்களோடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, பிரபஞ்சத்தையும் பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.